Hello, I am Sanchana S. Marshall from Kanyakumari district, Tamil Nadu, India. I have completed BSS Montessori teacher training in Moscow Educational Win Academy. I would like to apply for World Skill Council certificate. Thank you. Hello students, I am your teacher Sanjana S. Marshall. இன்னைக்கு நான் உயிரெழுத்துக்கள் பற்றி எடுக்க போகிறேன். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து வந்து ஒன்றே இருக்கு. இப்போ உயிரெழுத்துக்கள் பற்றி பார்ப்போமா? உயிரெழுத்துக்கள் ஆ அம்மா, அ அம்மா, ஆ ஆடு, ஆ ஆடு, இ இலை, இ இலை, ஈ உடுக்கை, உடுக்கை, ஊசி, ஊசி, எலி, எலி, ஏலக்காய், ஏலக்காய், ஐந்து, ஒட்டகம், ஒட்டகம், ஓநாய், ஓநாய், ஔவையார், ஔவையார், எக்குவால், எக்குவால். அடுத்து நம்ம ஒரு ரைம்ஸ் பார்ப்போம், சரியா? வெஜிடபிள்ஸ் பற்றி, அதாவது காய்கறிகள் வச்சு உள்ள ரைம்ஸ் பார்க்க போகிறோம். குண்டு குண்டு கத்திரிக்காய், குண்டு மிட்டாய் சுண்டக்காய், நெட்டை நெட்டை முருங்கைக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய், சுட்டி பானை போலவே தடித்திருக்கும் பரங்கிக்காய், பட்டை போட்ட வெண்டைக்காய், பச்சை நிற பாகற்காய், சொட்டையிலா சுரக்காய், சொக்கும் நல்ல தக்காளி, கொடியில் தொங்கும் அவரைக்காய், கொவ்வை நிற மிளகாய், வாட்ட சாட்ட வாழைக்காய், வந்து பாருங்க தோட்டத்தில். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கத்திரிக்காயும், அப்புறம் நீளமாக இருக்கக்கூடிய முருங்கைக்காயும், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பரங்கிக்காயும், அப்புறம் பட்டை போல் இருக்கக்கூடிய வெண்டைக்காயும், அப்புறம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பாகற்காய்னா எப்படி இருக்கும்? கசப்புள்ள அது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பாகற்காய். அதுக்கப்புறம் சொட்டையில் சுரக்காய் வந்து இந்த சுரக்காய் வந்து ஒரு பாட்டில் ஷேப்பில் இருக்கும், ஒரு பானை வடிவத்தில் அப்படி வந்து இருக்கும். கொடியில் தொங்கும் அவரைக்காய், கொவ்வை நிற மிளகாய், மிளகாய் எப்படி இருக்கும்? எரிக்குள்ள அதை சொல்லியிருக்காங்க. அடுத்த வாட்ட சாட்ட வாழைக்காய், வந்து பாருங்க தோட்டத்தில். இது எல்லாம் என் தோட்டத்தில் இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? நம்ம இன்னைக்கு உயிரெழுத்துக்கள் எத்தனை, உயிரெழுத்துக்கள்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு அழகான ஒரு ரைம்ஸும் பார்த்தோம், தமிழ் ரைம்ஸ் பார்த்தோம். எதை பார்த்தோம்? அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுரக்காய், பாகற்காய், இது எல்லாத்தையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரைம்ஸை தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி தமிழ் ரைம்ஸ் தான் இன்றைக்கி பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.